ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தம்பி ஒய்ஃபுக்கு தாலி பிரித்து விடுறதுக்காக பூம்புகார் கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் மாலை பிரித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இது வந்து மணி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். அந்த டைமில் சீர்காழி கிளம்பி போயிட்டு வந்தோம். போயிட்டு அம்மா வந்து படைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து அந்த பழம்லாம் வாங்கிட்டு இங்கே வெற்றிலை, ஸ்ரீவல், அப்புறம் பக்கு அதெல்லாம் வாங்கினாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தேங்காய், லெமன், அப்புறம் வாழை இலை, வாழைப்பழம், அப்புறம் வந்து அந்த தாலி கயிறு அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு கடையாக போய் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வேறு பஸ்ஸில் தான் போகிறோம். ஏன் இப்படி பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து வெள்ளிக்கிழமை தாலி பிரித்து விடலாம் அப்படின்னு இருந்தோம். அப்புறம் எல்லோரும் சொன்னதுனால வெள்ளிக்கிழமை பிரிக்கக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே பிரிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஜாதகக்காரங்கள்ட்ட ஃபோன் அடித்து கேட்டோம். அவங்க வந்து ஈவினிங்லாம் பிரித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பஸ்லேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து புது பஸ் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய காலேஜ் லைஃப்பில் நடந்த அந்த ஒரு சில விஷயங்கள், அந்த ஒரு ஞாபகம், மெமரிஸ் எல்லாமே வந்துடுச்சு. இது வந்து சீர்காழி புதிய பஸ் ஸ்டாண்ட். இது பஸ்ஸு பூம்புகாருக்கு சீக்கிரம் கிடைக்காது. அதனால் பஸ் ஏறி நாங்கள் கருவி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கருவி போயிட்டு ஒரு ஆட்டோ இருந்ததுன்னா ஆட்டோவில் ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவிலேருந்து பூம்புகார் போயிட்டு பூம்புகார்லேருந்து உள்ளே ஒரு கோவில் இருக்கும், தாலி பிரித்து விட்றதுக்காக ஒரு இடம் இருக்கும், அங்கே போகணும் அப்படிங்கிறனால ஆட்டோவிலே நாங்கள் ஏறிட்டோம். இது வந்து நான் படித்த பூம்புகார் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவுமே எனக்கு இந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து எல்லாமே புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் போனதுக்கப்புறம் என் தம்பி ஒய்ஃபு, என் பெரிய பொண்ணு எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களையும் நாங்கள் வந்து வண்டியில் ஏற்றிட்டு நாங்கள் வந்து பூம்புகார் அந்த கடற்கரைக்கு பிரித்து விடுற இடத்துக்கு நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு பாப்பா, என் தம்பி எல்லாருமே வந்து ஆட்டோவில் ஏறிட்டாங்க. ஒரு வழியாக வந்து ஆட்டோவில் ஏறிட்டோம். தம்பி மட்டும் வண்டியில் வந்துட்டான். நான், என் தம்பி ஒய்ஃபு, அம்மா, அப்புறம் என் பாப்பா, என் சின்ன பொண்ணு எல்லாருமே வந்து நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோம். நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ரொம்ப லேட்டாக போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ தான் நிறைய பேர் வந்து அங்கே வந்து தாலி பிரித்து விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்தே வந்து பெரிய பொண்ணை நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதனால் வந்து அவங்க யூனிஃபார்ம்லேயே வந்துட்டான். கிட்ட போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் தாலி பிரிச்சுட்டு இருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அம்மா வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பாப்பா வந்து கடலில் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் விடலை. அதனால் நின்றுட்டே இருந்துச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு. இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து தாலி பிரிச்சுட்டு அதெல்லாம் கரைப்பாங்களே, அந்த மாலைலாம் விடுவாங்களே, அதை போய் விடுறதுக்காக கடலில் போய் நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம படைச்சிட்டு அவங்களுக்கு வந்து தாலியெல்லாம் கோர்த்து படைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம கடற்கரையில் விட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் படைச்சிட்டு நம்ம கடற்கரையில் விடலாம். நாங்கள் படைச்சிட்டு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே வந்து தாலியெல்லாம் மாற்றிட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பும்போது தான் நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தம்பி வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னான். அப்புறம் வந்து தம்பி ஒய்ஃபு, நான் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என் பாப்பா வேறு காலை நனைக்கணும்னு அழுதுகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான், என் தம்பி ஒய்ஃபு எல்லாம் போய் பாப்பா எல்லோரும் போய் காலை நனைச்சிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ள கோவிலில் சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். Thank you.